Happy are those who live in your house, continually singing your praise. ஓகே, தமிழில் வாசிக்கும். திருப்பாடல்கள் 84வது அதிகாரம் 5வது இறை வார்த்தை. உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்களது உள்ளம் சியோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது, உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். கடந்த வாரம் இன்னும் நாம் மறந்திருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆண்டவர் திக்கி பேசக்கூடிய ஒரு சகோதரனுக்கு அவர் சுகத்தை கொடுக்குறார், காது கேளாத நபருக்கு. கடந்த ஒரு 2-3 நாளாக இந்தோனேஷியாவில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த செய்தியானது ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள்ட்ட அந்த அம்மா, பாப்பா என்னுடைய குழந்தைய ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுவரையிலுமாக திக்கி பேசி கொண்டிருக்க அல்லது பேச முடியாத ஒரு குழந்தைக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய கரங்களை அந்த குழந்தை மேலே வச்சு ப்ளஸ் பண்ணுறாரு. அந்த குழந்தை பேசுகிறது. இது சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. நியூஸில் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் முழுமைக்குமாக ஆண்டவருடைய அந்த வலிமை, அந்த ஆற்றலை குறித்து தொடர்ந்து நம்ம இறைவார்த்தை வழியாக, சில அனுபவங்கள் வழியாக, அதிசயங்கள், அற்புதங்கள் வழியாக தொடர்ந்து நம்ம ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி நம்ம வழிநடத்தி கொண்டே செல்கிறார். இப்போ முதல்ல நம்ம பரிசோதனை செய்து பார்ப்போம். உங்களுடைய வலிமையும் என்னுடைய வலிமையும். இப்போ மருத்துவர்கள் ஒரு பக்கம் நமக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. சில பேர் காலையில் நல்லா சாப்பிடுங்க, சில பேர் மதியானம் நல்லா சாப்பிடுங்க, சில பேர் இரவு கம்மியாக சாப்பிடுங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களோட டயட் பிளான்லாம் நமக்கு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் உணவு உட்கொள்கின்ற பொழுது ஒரு பக்கம் ஜிம்முக்கு போனால் ஜிம் ட்ரெயினர் அவர் நிறைய சொல்கிறாரு. ஒரு பக்கம் நாட்டு மருந்து கொடுக்கக்கூடியவங்க அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. சில பேர் பழத்தை முன்னாடியே சாப்பிடுங்கன்றாங்க, சில பேர் பழத்தை பின்னாடி சாப்பிடுங்கன்றாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இன்றைக்கி நம்முடைய அந்த வலிமை, நம்முடைய உடல் வலிமையாக இருக்கட்டும் அல்லது மன வலிமையாக இருக்கட்டும், எங்கிருந்து நமக்கு அந்த வலிமை கிடைக்கிறது? இன்றைக்கி நம்ம வாசிக்கும் திருப்பாடல், அதில் திருப்பாடல் 84வது அதிகாரம் 5வது இறை வார்த்தையில் ஆண்டவரே, உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர் அப்படின்னு ஒரு இறை வார்த்தை வருகிறது. கடவுள்கிட்டருந்து ஒரு வேளை நீங்கள் வலிமையை பெறுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பேறு பெற்றவராக இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறீங்க அப்படின்னு. அன்பார்ந்தவர்களே, என்னுடைய குடும்பத்தில் நான் 5வது குழந்தை. எனக்கு 2 அண்ணா 2 அக்கா. சின்ன குழந்தையாக அந்த பருவத்தில் இருக்கின்ற பொழுது அம்மாவிடம் நான் கேட்ட நிறைய கேள்வி, என்ன மற்றவங்களுக்கெல்லாம் மசில்ஸ்லாம் நல்லா இருக்குது, ஆர்ம்ஸ்லாம் நல்லா இருக்குது, நான் மட்டும் இவ்வளோ சின்ன பையனாக இருக்கிறேனே. ஒரு வேளை நம்ம தேவசகாயம் இல்லை அப்படி நினச்சி பாருங்களேன். ஒரு அடலசன்ட் ஏஜில், ஒரு டீனேஜில் அப்படி அம்மாட்ட கேட்கும் போது அவங்க சொன்ன ஒரு காரியம், நோய் இல்லாத உடல் அது ஆரோக்கியமான ஒரு உடல். நோய் இல்லாத உடல், ஒவ்வொருவருடைய உடல் அமைப்பும் அது மாறுபடுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்முடைய குழந்தை செல்வங்களாக இருக்கட்டும் அல்லது இளம் பருவத்தினராக இருக்கட்டும், இளைஞர்கள், இளம் பெண்களாக இருக்கட்டும், இன்றைக்கி இது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. என்னென்னா ஜிம்முக்கு போகணும், உடல் ஏற்றணும், உடல் இறக்கணும். உடலை நம்ம இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த உடல் வலிமையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், கட்டுக்கோப்பாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஒன்று உடலை ஏற்றுறாங்க, இல்லை உடலை குறைக்கிறாங்க. அதற்காக நிறைய காரியங்களை செய்கிறாங்க. பிரியமானவர்களே, உண்மையிலுமே நம்முடைய உடல் ஆரோக்கியமானதாக, வலிமை வாய்ந்ததாக இருக்கிறதா? இப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, யார் யாரெல்லாம் கடவுளிடமிருந்து அந்த வலிமையை பெறுகிறார்களோ. இப்போ இன்றைக்கி பிரியமானவர்களே, குரங்கு அம்மை நோய் அப்படின்னு இந்திய நாட்டில் முதல் மனிதருக்கு வந்திருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு மனிதருக்கு அவரை தனியாக வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ கொள்ளை நோய்கள் இன்றைக்கி வந்துக்கிட்டே இருக்குது. நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கு இந்த நாட்களில் டெங்கு ஃபீவர்ன்றாங்க, டைபாய்ட் ஃபீவர் அப்படின்றாங்க. அப்போ இன்றைக்கி என்னுடைய உடல் ஆரோக்கியமாக வலிமை வாய்ந்ததாக ஒரு வேளை இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சில பேர்லாம் வேலை செஞ்சு சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க. சில உறவுகள்லாம் வேலையே செய்யாமல் டயர்டாகவே இருக்கிறாங்க, சும்மாவே இருந்து டயர்டாகவே இருக்கிறாங்க. முரண்பாடுகள் நிறைய இருக்கிறது.
அப்போ இன்றைக்கி உங்களுடைய உடல் வலிமை, உங்களுடைய மன வலிமை ஒரு வேளை கடவுள்கிட்டருந்து நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டதா? சரி, இந்த வலிமையை வைத்துக்கொண்டு நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? பிரியமான சகோதர சகோதரிகள், இங்கே இருக்கின்ற நபர்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி என்னென்னா, யாருக்காவது அடிமையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? இங்கே இருங்க, ஒரு ஒரு 40 பேர் இருக்கிறீங்க. நான் அடிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க கை உயர்த்துங்க. நான் கேட்குற கேள்வி பிளைன், நான் அடிமையாக இருக்கணும் அப்படின்றவங்க கை உயர்த்துங்க. நான் அடிமையாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு வேளை இன்றைக்கி இந்த பகுதியை குறித்து ஒரு வேளை நம்ம நடுவில் கொஞ்சம் விடப்பட்ட பகுதியெலாம் இருக்குது. பவுலடியாருடைய அந்த பகுதி, அடிமையாக இருக்கிறவங்க அடிமையாகவே இருங்க, சண்டை போடாதீங்க அப்படின்லாம் சில வார்த்தைகள்லாம் இருக்குது. இப்போ யாருமே இன்றைக்கி அடிமையாக இருக்கணும் அப்படின்னு யாரும் விரும்புறது கிடையாது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆனால் பவுலடியார் இன்றைக்கி மிக அழகாக சொல்கிறாரு. நம்ம எடுத்து வாசிப்போம். இப்போது இந்த இறை வார்த்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது எத்தனை பேர் இன்றைக்கி நம்ம அடிமையாக இருக்கணும், ஆண்டவர் எனக்கு வலிமை கொடுக்குறார், அந்த வலிமையை பெற்றுக்கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன்? பவுலடியார் சொல்கிறார், ஆண்டவர் தான் என்னுடைய வலிமை, அவர் தான் என்னுடைய ஆற்றல், அவர் தான் எனக்கு கேடயம், அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு. வலிமையோடு இருக்கிறார். அப்படி வலிமையோடு இருக்கக்கூடிய பவுலடியார் இன்னைக்கு நாளினுடைய இறை வார்த்தையில் குறிப்பாக 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 19வது இறை வார்த்தை, 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 19வது இறை வார்த்தை, 1 Corinthians chapter 9 verse 19. முதல்ல இங்கிலீஷில் வாசிச்சிடலாம், அடுத்து தமிழில் வாசிப்போம். 1 Corinthians chapter 9 verse 19. So feeling free with everybody, I have become everybody's slave in order to gain a greater number. ஓகே, தமிழில் வாசிக்கலாம் இணைந்து. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 19வது இறை வார்த்தை வாசிப்போம். நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். அன்புக்குரியவர்களே, பவுலடியார் சொல்கிறாரு, நான் யாருக்குமே அடிமையாக இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். இன்றைக்கி சில பேர் சில்வர் ஜூப்ளி கொண்டாடுறீங்க. திருமண வாழ்க்கையில், குருத்துவ வாழ்க்கையில் ரொம்ப கடினமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு வேளை மறைமாவட்ட குருவாகி எங்களுக்கோ அல்லது சபையில் இருக்கின்ற குருக்களுக்கோ, ப்ரொவின்ஷியலோ அல்லது ஆயரோ நீங்கள் இந்த பங்கிற்கு போங்க, பணி செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது சில நேரங்களில் அது துயரமாக, சில நேரங்களில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சில மறை மாவட்டங்களில் சண்டையே இருக்குது, எனக்கு இந்த பங்கு தான் வேணும், இந்த பதவி தான் வேணும். சில துறவர சபைகளில் பிரியமானவர்களே, அப்போ இன்றைக்கி எனக்கு வலிமை இருக்கிறது. ஒருவேளை நான் ஒரு ஜாதி சங்க தலைவனாக இருக்கிறேன் அல்லது பணபலம் படைத்தவனாக இருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு இந்த பதவி தான் வேணும் அப்படின்னு சண்டை போடக்கூடியவர்கள்லாம் உண்டு. நான் எங்களை குறித்து சொல்கிறேன். இவ்வளோ யோசிச்சு பாருங்கள், 25 ஆண்டுகள் திருமண வாழ்வு, 50 ஆண்டுகள் திருமண வாழ்வு, உங்கள் கணவருக்கு நீங்கள் ஒருவேளை அடிமையாக கூட நீங்கள் விட்டுருங்க, நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை தான் உங்கள் கணவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை தான் உங்கள் மனைவி ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை தான் உங்களுடைய பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது அங்கே எஜமானன் அடிமை அப்படின்ற ஒரு உறவு நிலை வந்துடுது. நிறைய குடும்பங்கள், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நம்ம எல்லாம் ஈக்குவாலிட்டின்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் உண்மையிலுமே அப்படி இருக்கிறதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒருவேளை இந்த வார்த்தை பயன்படுத்தலாமான்னு தெரியல. எம்டனாக தான் இருக்கிறோம் நம்ம. நிறைய நேரம் நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ செய்யணும். வைஸ் வர்ஸா. கணவன் சில நேரங்களில் சில குடும்பங்களில் ஒருவேளை இந்த ஆட்சி முறைகளை குறித்து சொல்லும் போது சொல்கிறீங்க இல்லைங்களா, ஒரு சில குடும்பங்களில் கணவன் ஆட்சி செய்கிறார், ஒரு சில குடும்பங்களில் மனைவி ஆட்சி செய்கிறாங்க, ஒரு சில குடும்பங்களில் கணவனும் ஆட்சி செய்யலை, மனைவியும் ஆட்சி செய்யலை, கணவனுடைய அப்பா அம்மாவும் மனைவியுடைய அப்பா அம்மாவும், மாமனார் மாமியார் அவங்க ஆட்சி செய்கிறாங்க. அப்போ இன்றைக்கி யாருமே நான் வலிமையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை ஏடிஎம் கார்டு நானும் 80,000 சம்பாதிக்கிறேன், நீயும் 80,000 சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லும் போது இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய காரியங்கள், அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், நிறைய கருத்து வேற்றுமைகள் வருகிறது, நிறைய பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் பவுலடியார் இன்றைக்கி சொல்கிறாரு, என்னுடைய ஆற்றல், என்னுடைய வலிமை, என்னுடைய கேடயம் எல்லாமே கடவுள் தான் சொல்கிறாரு. நான் கடவுளிடமிருந்து தான் எனக்கு இந்த வலிமை வருகிறது, நான் நற்பேறு பெற்றவனாக இருக்கிறேன். இந்த வலிமையெல்லாம் பெற்றுக்கொண்ட நான் என்ன செய்கிறேன்னா, நான் அடிமையாக இருக்கிறேன். நான் யாருக்குமே அடிமையாக இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் இந்த வலிமை எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த வலிமையை கொண்டு இந்த ஆற்றலை கொண்டு நான் என்ன பண்ணுறேன்னா, நான் அடிமையாக என்னையே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். பிரியமானவர், ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உறவு நிலைகளில் ஹம்பிள் யுவர் செல்ஃப்,
யாரோ ஒரு டிஷர்ட்டில் வந்து பார்த்த ஒரு காரியம், இன்று பார்த்த ஒரு காரியம், ஹம்பிள் யுவர் செல்ஃப். ஒரு டிஷர்ட்டில் அந்த வார்த்தை தாழ்ச்சியோடு இருக்கிறது அப்படின்றது எத்துணை சவால் நிறைந்த ஒரு காரியம். நான் யாருக்குமே அடிமையாக கிடையாது, ஆனால் நான் எல்லாருக்கும் அடிமையாக விரும்புகிறேன். யாரை குறித்து? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து. எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் பங்கு தந்தையை விட்டுருங்க, ஒரு அன்பிய பொறுப்பாளராக, ஒரு குழுவினுடைய பொறுப்பாளராக இன்றைக்கி நான் வந்து தலைமை பொறுப்பில் இருக்க விரும்ப மாட்டேன். ஏன்னா எல்லாரும் என்ன கேள்வி கேட்பான், எல்லாருக்கும் நான் பதில் சொல்லணும், எல்லாரையும் நான் கூப்பிடணும், எல்லாரையும் அரவணைக்கணும், எல்லாரையும் அரவணைத்து நான் ஆண்டவரோடு இணைத்து செல்ல வேண்டும். ஆகவே எனக்கு இந்த பொறுப்பே வேணாடா சாமி, என்னை விட்டுருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாரையும் கட்டி அரவணைத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்மையே வந்து எம்டி ஆக்கக்கூடிய, வெறுமையாக்கக்கூடிய அந்த வலிமை வேண்டும். அப்போ இன்றைக்கி வலிமை அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு வேளை வந்து எனக்கு பணம் இருக்கிறது, எனக்கு பணக்கார நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, அல்லது அடியாட்கள்லாம் இருக்கிறாங்க, அந்த வலிமை அல்ல. பவுலடியார் சொல்லக்கூடியது, எனக்கு வலிமை இருக்கிறது, கடவுள்கிட்ட தான் நான் அந்த வலிமையை பெற்றிருக்கிறேன். அந்த வலிமையை பெற்றுக்கொண்ட நான் எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவதற்கு நான் அடிமையாக இருக்கிறேன். இதை இன்னைக்கு அன்னை மரியாவுடைய பிறப்பு பெருவிழாவை நம்ம தாய் திருச்சபையானது கொண்டாடுகிறது. அன்னை மரியாவுக்கு நாம் உயர் வணக்கம் செலுத்துகிறோம் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம்தான். லூக்கா நற்செய்தி 1:38 இறைவார்த்தை. லூக்கா நற்செய்தி 1:38 இறைவார்த்தை. வெறுமனே அன்னை மரியா வந்து எஸ் லார்ட் அப்படின்னு சொல்லலை. கபிரியேல் வானதூதர் செய்தி கொடுத்த உடனே ஓகே ஆம் அப்படின்னு சொல்லலை. அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாசிப்போம். லூக்கா நற்செய்தி 1:38 இறைவார்த்தை. பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். பாருங்க பிரியமானவர்களே, அன்னை மரியாவினுடைய அந்த ஆற்றல், அந்த வலிமை, அது எல்லாமே கடவுள்கிட்ட தான் வருது. அதை பெற்ற உடனே அன்னை மரியா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஆண்டவரினுடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். இந்த ஒரு காரியம் எந்த ஒரு குடும்பத்தில் எந்த ஒரு மனைவியோ எந்த ஒரு கணவனோ தன்னையே தாழ்த்தி அன்னை மரியாவை போல நான் யாருக்கும் அடிமையாக இல்லாதிருந்தும் கூட நான் இந்த குடும்ப வாழ்க்கை, இல்லற அழைத்தல் வாழ்க்கையை, துறவற அழைத்தல் வாழ்க்கையை நான் மேற்கொண்டிருக்கிறேன், என்னுடைய வலிமையோடு நான் இருக்கிறேன், ஆனாலும் கூட நான் அடிமையாக இருக்கிறேன். யாருக்காக? ஆண்டவர் இயேசுக்காகன்னு சொல்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கு. கண்களை மூடி கரங்களை குவித்து நம்ம பரிசோதனை செய்து பார்ப்போம். இன்று நமக்கெல்லாம் வலிமை இருக்கிறதா? அந்த வலிமையை ஆண்டவருக்கு அடிமையாக வேண்டும் என்பதற்காக நம்ம பயன்படுத்துகிறோமா? அல்லது வந்து என்னுடைய அந்த வலிமையை, என்னுடைய ஆற்றலை வந்து பவுலடியார் இன்னைக்கு சொன்னது போல் நான் வந்து யாருக்கும் நான் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது, ஆனால் நற்செய்திக்காக வேண்டி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன், நான் அடிமையாக இருக்கிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக. பரிசோதனை செய்து பார்ப்போம் நம்மையே நாம்.